Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Snillathan 3 important education update paatharlam. Common University Entrance Test CUET 2024 கான provisional answer key soon அவங்களோட official websiteல exams.nta.nic.in அந்த வெப்சைட்ல அவங்க ரிலீஸ் பண்ண இருக்காங்க. சோ அதற்கான நியூஸ் தான் இப்போ வந்து நமக்கு வெளிய வந்திருக்கு exams.nta.ac.in இந்த வெப்சைட்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CUET UG ரிசல்ட் வந்து நமக்கு ஜூலை 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஏன் ஜூலை 10 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சு ஒரு பர்టిక్యులர் எக்ஸாம் சென்டர்ல. அதாவது மகாராணா பிரதாப் குரூப் ஆஃப் காலேஜஸ் அங்க வந்து எக்ஸாம் சென்டரா இருந்து எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தப்பான கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால மே 15ஆம் தேதி நடக்க இருந்த அந்த டெஸ்ட்ல தப்பான கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால அந்த 215 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் மே 29ஆம் தேதி டெஸ்ட் வச்சாங்க. சோ இப்போ எல்லாருக்குமே டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ இப்போ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் ஜூலை 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல NTA மெரிட் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணாது, ப்ரிப்பேர் பண்ணாது. NTA அப்படிங்கிறவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் அண்ட் கேட்டகரி ரேங்கோட ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலலாம் திருவாரூர்ல தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி புதுச்சேரியில் இருக்கு. இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு CUET ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அட்மிஷன் கொடுக்கறதா இவங்க வந்து இதில் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுவாசை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்ஷன் விண்டோ இன்னையோட க்ளோஸ் ஆகி இருக்கு. கரெக்ஷன் மோஸ்ட்லி யாருக்கும் இருக்காது. அப்படி கரெக்ஷன் இருந்திருந்தா ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சொன்னாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோ இன்னையோட க்ளோஸ் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. 2-3 நாளா எல்லாருமே ஜூலை 2ஆம் தேதியிலேருந்தே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 அப்டேட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.